السلام عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் ஏகத்துவ கொள்கை தொடர்பாக குர்ஆன் சுன்னாவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை கிதாபு தௌஹீத் என்ற நூலினுடைய வரிசை அடிப்படைகளை பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், பாபு மின ஷிர்கி லுப்சுல் ஹல்கதி வல் ஹைதி வ நஹ்விஹிமா லிரஃஇல் பலாயி அவு தஃபஇஹி. ஒரு சோதனையை நீக்குவதற்காகவோ, ஒரு கஷ்டத்தை நீக்குவதற்காகவோ அல்லது தடுப்பதற்காகவோ வளையங்களை அல்லது கயிறுகளை அல்லது அது போன்றவைகளை அணிவது இணை வைப்பை சார்ந்ததாகும் என்பது பற்றிய விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில மக்களுக்கு மத்தியில துன்பங்கள் நீங்க வேண்டும், நல்லவை நடக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விஷயங்களை தொங்கவிட்டுக் கொள்கிறார்கள், அணிந்து கொள்கிறார்கள், அவற்றின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். பொதுவாக நம்ம பார்க்கின்றோம், கைகளில் தாயத்துகளை கட்டிக்கொள்வது, கருப்பு கயிறுகளை கட்டிக்கொள்வது, வீடுகளில் ஏதாவது கட்டைகளை வைப்பார்கள். வீட்டினுடைய வாசற்படிதான் என்ன செய்வாங்க, ஏதாவது கட்டைகளை வைத்தால் நம்ம வீட்டுக்கு பேய் வரதுன்னு செஞ்ச அந்த கட்டை தடுத்துரும். வீட்டினுடைய 4 மூலைகளிலும் பாட்டில்களை என்ன செய்வார், தொங்க விடுவார்கள். செம்பு தகட்டை உள்ள வச்சு அதில் ஏதாவது சில அரபி எழுத்துக்களை எழுதி வீட்டினுடைய 4 மூலைகளும் தொங்க விடுவாங்க. ஏனென்று கேட்டால் அது நம்ம வீட்டுக்கு நல்லதை கொண்டு வரும், அதை தீயதை தடுக்கும் அப்படின்னு செய்வாங்க, நம்பிக்கை வைப்பாங்க. வீடு கட்டிவிட்டால் வீட்டினுடைய மாடியின் மேலே என்ன செய்வாங்க, பானைகளை கவிழ்த்து வைப்பார்கள். அதில் ஒரு கருப்பு புள்ளிகளை வச்சு வீட்டு மாடியில் பானைகளை கவிழ்த்து வைப்பாங்க. வீடு கட்டும் போது பூசணிக்காய் என்ன செய்வாங்க, தொங்க விடுவார்கள். அதுபோன்று வீடு கட்டும் பொழுது நில ஊடுறோம் அப்படிங்கிற பேரில் என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா, அதில் கொஞ்சம் பாலை ஊற்றுறது, ஒரு ரூபா காசை போட்டு செய்கிறது. அதுபோன்று தச்சு கழிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் ஆசாரிமார்கள் அழைத்து ஏதாவது ஒரு பிராணியை அறுத்து அந்த ரத்தத்தை என்ன செய்கிறது, தெளிக்கிறது. இப்படி ஏராளமான நம்பிக்கைகள் மக்களுக்கு மத்தியில் நிறைந்து காணப்படுகிறது. நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். திருமண பந்தல்களில் வாழை மரங்களை கட்டி வைப்பது, ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. பெண்களுடைய கழுத்துக்களில் தாலி என்று கட்டி தொங்க விடுவது, ஆரத்தி எடுக்கிறது, தீயை வச்சு என்ன செய்வாங்க, இது ஒரு ஆபத்தை தடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆரத்தி எடுப்பாங்க. வீட்டுக்குள்ள மணப்பெண்ணை அழைத்து வீட்டுக்குள்ள போகும்போது முந்தானையில் என்ன செய்வாங்க, அரிசியை கொட்டி வீட்டுக்குள்ள வந்தா இரண பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு செய்வாங்க, நம்பிக்கை வைப்பது. கொழுக்கட்டை பாத்தியாங்கிற பேரில் யாராவது நோயாளி மேலே அந்த கொழுக்கட்டையை மொத்தமாக சொரிஞ்சா அது என்ன செஞ்சிடும், நோயை நீக்கணும் அப்படின்னு சொல்லி நம்புறது. கழிச்சு வைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் என்ன செய்வாங்க, வெற்றிலையில் வச்சு அதனுடைய சில மந்திரங்களை ஓதி அதில் துப்பை சொல்லி தெருவில் போட்டோம்னா அந்த நோய் என்ன செஞ்சிடும், இன்னொரு ஆள் மீது போய்விடும் அப்படின்னு நம்பிக்கை வைப்பது. குழந்தைகளுக்கு கன்னத்தில் கருப்பு பொட்டு வைக்கிறது. இந்த கருப்பு பொட்டு வச்சிட்டோம்னா அந்த பிள்ளைக்கு வரக்கூடிய ஆபத்து என்ன செஞ்சிடும், தடுத்துடும் நம்புவது. தொட்டில்கள் என்ன செய்வாங்க, குழந்தைகளுடைய தொட்டில்களில் அட்டைகளை கட்டி என்ன செய்வாங்க, அலிப்ப ஏதாவது ஒரு எழுதி அட்டைகளை கட்டி தொங்க விடுவார்கள். அல்லது தொட்டிலுக்கு கீழே என்ன செய்வாங்கன்னா அருவாளத்துக்கு என்ன செய்வாங்க, தொட்டிலுக்கு கீழே போட்டு வைப்பாங்க. இது ஏமா செய்றீங்கன்னு கேட்டால் பிள்ளைக்கு வரக்கூடிய ஆபத்து என்ன செஞ்சிடும், தடுத்து விடும். இப்படி நம்முடைய சமூகத்தில் உள்ள நம்பிக்கைகள். ஒரு புதிய வாகனம் வாங்கிவிட்டால் அதில் எலுமிச்சம்பழத்தை வச்சு என்ன செய்வது, நசுக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு நம்பிக்கைகள் சமுதாயத்தின் மத்தியில் இருக்குது. ஏதோ அஜயத்துட்டு போய் அவர்கிட்ட ஒரு ரூபாய் காசு அவர்கிட்ட 50,000 1 லட்சம் அள்ளி கொடுத்து விட்டு
அவர் தரக்கூடிய அந்த ₹1 காசு வந்து பறக்கட்டுன்னு சொல்லி அதை ஒரு பையில போட்டு என்ன செஞ்சுக்கிடுவாங்க, கல்லாப்பட்டையில் வந்து வைத்துக் கொள்வார்கள். அது வியாபாரத்தை என்ன செய்யும், பெருக்கும். இப்படி வந்து ஏராளமான நம்பிக்கைகள் வந்து மக்களுக்கு மத்தியில் நிறைந்து என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. ஒரு காலத்தில் வெளிநாட்டுக்கு போகும்போது பாஸ்போர்ட்டை கொண்டு போய் ஏதாவது சமாதிக்கு மேலே வச்சு என்ன செய்வது, அது நமக்கு நல்லதை கொண்டு வரும் சொல்லி நம்பிக்கை வச்சு அந்த மாதிரி செய்கிறது. இப்படி பல நம்பிக்கைகள் நமக்கு வந்து நல்லதை தடுக்கும் அல்லது தீயதை வந்து நல்லதை கொண்டு வரும், தீயதை தடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து பல்வேறு காரியங்களின் மீது மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இறைவன் அல்லாத பொருட்கள் மீது நாம வந்து அது நமக்கு நல்லதை கொண்டு வரும் அல்லது தீயதை தடுக்கும் என்று நம்பிக்கை வைப்பது அது இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம். அந்த பொருள் வந்து நமக்கு நல்லதை கொண்டு வந்துடும், தீயதை தடுத்து விடும் என்று நாம் நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம். ஏன்னு சொன்னோம்னா, நமக்கு நல்லதையோ கெட்டதையோ ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அது ஈமானுடைய அடிப்படை. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர். அல்லாஹ்வை நம்புவது, அவனுடைய மலக்குமார்களை நம்புவது, அவனுடைய வேதங்களை நம்புவது, நபிமார்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது. ஆறாவது என்ன, வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. விதியை நம்புவது, நமக்கு ஏற்படக்கூடிய கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய விதிப்படிதான் நமக்கு என்ன செய்கிறது, ஏற்படுகிறது அப்படின்னு நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நல்லதை ஏற்படுத்தக்கூடிய காரணங்களையும் படைத்திருக்கின்றான், கெட்டதை ஏற்படுத்தக்கூடிய காரணங்களையும் படைத்திருக்கின்றான். உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுங்க, இப்போ ஒரு தலைவலி வருது, தலைவலி நீங்குவதற்கு மாத்திரைங்கிற ஒரு மருந்து என்ன செய்ய நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ மாத்திரை என்பது தலைவலி நீக்குவதற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு காரணம். ஒரு விஷம் இருக்குது, விஷத்தை சாப்பிட்டால் உயிரை அதை என்ன செய்து விடுகிறது, பறித்து விடுகிறது. அப்ப விஷம் என்பது நம்முடைய உயிரை பறிப்பதற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு காரணம். இப்ப தீ இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, தீ வந்து எரித்து விடும். அப்ப தீ வந்து ஒன்றை எரிப்பதற்கு தீய அல்லாஹ் செய்திருக்கின்றான், காரணமாக ஆக்கியிருக்கின்றான். ஆனால் நாம வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காரணங்களை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறானே தவிர அதனுடைய விளைவை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் தான். இப்ப தீ வந்து எரிக்கன்னு வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்புல தூக்கி போடும் போது தீயுடைய அந்த ஹுசூசியத், அதற்குரிய எரிக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் செய்து விட்டான். யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு என்ன செய்து விடு, குளிர்ந்ததாகவும் சாந்தி மிக்கதாகவும் நீ ஆகிவிடு. அல்லாஹ் என்ன செய்து விட்டான், அந்த தன்மையை நெருப்புக்கு எடுத்த உடனே அது தன்னுடைய வேலையை செய்யல. அப்ப நாம நம்ப வேண்டும், அல்லாஹ் காரணங்களை அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், ஏற்படுத்தி இருக்கின்றான். அந்த காரணத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய நடக்கும். தீ என்றால் கண்டிப்பாக எரித்து விடும் அப்படிங்கிறது கிடையாது. அல்லாஹ் நாடினால் என்ன செஞ்சிடும், எரிக்காமலும் ஆகும். தண்ணி என்றால் அது திரவமாகத்தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடல் பயணத்தில் போகும்போது அல்லாஹ் கடல் தண்ணி என்ன செய்தான், இறைவன் பாறைகளாக ஆக்கிட்டான். தண்ணியுடைய தன்மை அல்லாஹ் என்ன செய்து விட்டான், மாற்றி விட்டான். தண்ணி பட்ட தரைகள் ஈரமா இருக்கும், ஆனால் அவன் கடந்து செல்லக்கூடிய பாறை வந்து காய்ந்த தரையாக அல்லாஹ் என்ன செய்து விட்டான், ஆக்கி விட்டான். அப்போ ஒரு நம்முடைய அறிவு ரீதியாக ஒன்றுக்கு ஒரு விஷயம் காரணம் என்று சொன்னால் அந்த பயன் அடைவதற்கு அந்த காரணத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அதுதான் நமக்கு வந்து நன்மை ஏற்படுத்தும், தீயதை விளைவிக்கும் அப்படின்னு நம்ம அதன் மீது நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால் அது வந்து இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியமாக இருக்கும். இது நம்ம ரொம்ப நுணுக்கமாக புரிய வேண்டிய ஒரு விஷயம். நாம வந்து உயிர் வாழ்வதற்கு சாப்பிட வேண்டும், சாப்பிடாதான் என்ன செய்ய முடியும், உயிர் வாழ முடியும். ஆனால் நாம உயிர் வாழ்வதற்கு அல்லாஹ் சாப்பாட்டை ஒரு காரணமா என்ன செய்திருக்கின்றான், ஆக்கியிருக்கிறான். சாப்பாட்டின் மூலமாக அல்லாஹ் நம்மை உயிர் வாழ செய்கிறான். அப்ப நம்ம உயிர் வாழ்வதற்கு சாப்பாட்டை நாம் என்ன செய்வோம், சாப்பிடுவோம். ஆனால் சாப்பாடு மட்டும்தான் உயிர் வாழ செய்யும் அப்படின்னு நம்ம அதுதான் முழுக்க அதனால மட்டும்தான் நம்மளை உயிர் வாழ வைக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்பிட்டோம் வச்சுக்கிடுங்க, அது அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய காரியமாக. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அறிவு ரீதியாக உணரக்கூடிய காரணங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இதனால இது நடக்கும், இதனால இது நடக்கும். நாம் அந்த நன்மைகளை எடுப்பதற்கு அந்த காரணத்தை நாம் என்ன செய்யணும், செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அந்த காரணம் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
பல நாட்கள் சாப்பிடாம என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் புறத்திலிருந்து என்ன செய்திருக்கிறான், நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் உணவு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நாடு என்ன செய்வான், உணவே இல்லாமல் கூட என்ன செய்வான், அவன் ஒருவரை இறைவன் உயிர் வாழ வைக்க முடியும். அப்ப நம்ம காரணங்கள் இந்த உலகத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சில காரணங்களை எல்லாம் வைத்திருக்கின்றான். இதனால்தான் இந்த காரணம் என்ன செய்யும், உண்டாகுது, இந்த விளைவு உண்டாகுது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப நம்ம அந்த நன்மையான பயன்களை அடைவதற்கு அந்த காரணங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர அந்த காரணம்தான் அது மட்டும்தான் நமக்கு இதை உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்லி அதை நாம் சார்ந்து விடுவோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரணமா என்ன செய்துவிடும், ஆகிவிடும். திருமறை குர்ஆன்ல நமக்கு நன்மை தீமைகளை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை பல்வேறு வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 39வது அத்தியாயம் 38வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், குல் அஃபரைத்தும் மா ததுஊன மின் தூனில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திர் 35வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், மா யஃப்தஹில்லாஹு லின்னாஸி மின் ரஹ்மத்தின் ஃபலா மும்சிக லஹா. அல்லாஹ் மக்களுக்கு ஒரு அருளை இறைவன் திறந்து விட்டான்னு சொன்னால் அதை தடுக்கக்கூடியவன் யாரும் கிடையாது. அருள் செய்யக்கூடியவன் யாரும் மட்டும்தான், நல்லது தரக்கூடிய யாரும் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். வமா யும்சிகு, அல்லாஹ் ஒன்றை தடுத்து விட்டால் ஃபலா முர்சில லஹு மின் பஅதி, அவனுக்கு பிறகு அதை அனுப்பக்கூடியவன் தரக்கூடியவன் யாரும் கிடையாது. வஹுவல் அஸீஸுல் ஹகீம், அவன்தான் யாவற்றையும் மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதுபோன்று சூரத்துல் ஹூத்ங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், எந்த ஒரு பொருளுமே, அதாவது இப்ப நமக்கு தாகம் ஏற்படுகிறது, தாகம் ஏற்பட்டால் தண்ணியை நம்ம என்ன செய்யறோம், குடிக்கிறோம். தாகம் அல்லாஹ் தாகத்தை கட்டுப்படுத்துவதற்கு தண்ணியை ஒரு காரணமா வைத்திருக்கின்றான். இது நாம உணரக்கூடிய காரணங்கள். அதுபோன்று மார்க்கத்தில் ஷரியத்தில் சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஷைத்தான் நம்ம உள்ளத்துல என்ன செய்யலாம், கெட்ட எண்ணத்தை போடுறான், இது நாம உணர முடியாது. அப்ப குர்ஆன் சுன்னாவுல சொல்லப்பட்ட காரணங்கள், நம்ம கெட்ட எண்ணத்தை போடுவதற்கு ஷைத்தான் காரணமா இருக்கிறான், வஹீல வந்துடுச்சா அதை நாம நம்புறோம். நம்முடைய அறிவு ரீதியாக தாகம் ஏற்பட்டால் தண்ணியை குடிச்சா தாகம் என்ன செய்ய அடங்கும், பசி ஏற்பட்டால் சாப்பிட்டால் பசி அடங்கும், தீ எரிந்தால் தண்ணியை ஊற்றினா தீ அடங்கிவிடும். இது நம்ம அறிவை கொண்டு கண்டுபிடிக்கக்கூடிய காரணங்கள், நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரணங்கள். இதை தாண்டி நம்முடைய அறிவாலும் கண்டுபிடிக்க முடியாது. மார்க்கத்திலே என்ன செய்யப்பட்டிருக்காது, குர்ஆன் சுன்னாவுல அதுதான் சொல்லப்பட்டிருக்காது. அப்படி ஒரு பொருள் மீது இது காரணமா இருக்குது அப்படின்னு நாம் நம்பிக்கை வைத்தோம்னு வச்சுக்கிடுங்க, அது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு காரியமாக என்ன செய்துவிடும், ஆகிவிடும். அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஹூத் நபி அவங்களுடைய சமுதாயம் அவங்க என்ன செஞ்சாங்க, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொல்லும் போது அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடாது அப்படின்னு அவங்க சொல்லும் போது அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யறதுக்கு காரணம் அவரு மூளையில ஒரு பைத்தியத்தன்மையை, ஒரு பாதிப்பை எங்கள் கடவுள்கள் ஏற்படுத்தி விட்டது அப்படின்னு சொன்னாங்க. சூரத்துல் ஹூத்ல 11வது அத்தியாயத்தில் 54, 55வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றார், இன்னகூலு இல்லா யஅதராக பஅது ஆலிஹத்தினா பிசூயின். ஹூத் அவர்களே, எங்களுடைய கடவுள்களில் ஒன்றுதான், அவங்க நிறைய சிலைகளை வணங்கிட்டு இருக்கிறாங்க, எங்களுடைய கடவுள்களில் ஒன்றுதான் உனக்கு தீங்கை ஏற்பட்டு விட்டது, உன்னுடைய அறிவுல பாதிப்பை உண்டாக்கிடுச்சு. அப்ப அறிவுல பாதிப்பு உண்டாக்குறது அதனாலதான் இவங்க ஹூத் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யறாரு, இவர் இப்படி பேசுறது காரணமே எங்க கடவுள் உங்க மூளையில பாதிப்பு உண்டாக்கி விட்டது அப்படின்னு செஞ்சாங்க, சொன்னாங்க. அப்ப ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால இன்னி உஷ்ஹிதுல்லாஹ், நான் அல்லாஹ்வை சாட்சி ஆக்குகிறேன், வஷ்ஹது அன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகுன், நீங்கள் இணை கற்பிக்கக்கூடிய அனைத்தை விட்டு நான் செய்து விட்டேன், விலகிவிட்டேன். அப்போ ஒரு சிலை என்பது ஒரு கல்லை தூக்கி ஒரு மண்டையில போட்டா மண்டை உடையும், அதுக்கு உண்டான நல்ல தகுதியான கல்லா இருந்தா, அதனால் அதை வச்சு நாம ஒருவனை கேடு உண்டாக்குன்னா அந்த கல்லை தூக்கி எரியணும். அல்லது அது நமக்கு எப்படி நல்லது உண்டாக்குது கெட்டது உண்டாக்குது அறிவுபூர்வமா என்ன செய்யணும், நிரூபிக்கணும். அறிவுபூர்வமாக உணர்ந்து செய்யறாங்களா, ஒரு சிலை நமக்கு நல்லதை உண்டாக்குது அல்லது கெட்டதை உண்டாக்கும் என்பதை எப்படி தண்ணி குடிச்சவன தாகம் அடங்குதோ, ஒரு தலைவலி ஏற்பட்டவன மாத்திரையை சாப்பிட்டா தலைவலி நமக்கு அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி குணமாகுதோ, பசிச்சா சாப்பிட்டா நமக்கு பசி அடங்குதோ,
இந்த மாதிரி சிலை மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா, அல்லது அது அல்லாஹ்வை போன்று அறியாத விதத்தில் என்ன செய்யும், அது பாதிப்பை உண்டாக்கும், அப்படி வைத்திருக்கிறாங்களா? அவங்க நம்பிக்கை எப்படி இருக்குது? உணரக்கூடிய காரணங்கள் அடிப்படையில் இல்லை. நாம எதை நாம ஒரு ஒன்றுக்குரிய இதுக்கு இந்த விளைவுக்கு இது காரணம் அப்படி நாம உணர்றோமோ அந்த அடிப்படையில் இல்லாம அவங்க என்ன செய்றாங்க, எங்க சிலைகள் உன்னுடைய அறிவு என்ன செஞ்சிருச்சு, பாதிப்பை உண்டாக்கிடுச்சு. அப்ப ஹூத் நபி என்ன சொல்றாங்க, இன்னி உஷீருல்லா, நான் அல்லாஹ்வை சாட்சியாக்குகிறேன், வஷ்ஹது, நீங்களும் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள், அன்னி பரிவும் மிம்மா துஷ்ரிகூன், நீங்கள் இணை வைப்பவற்றை விட்டும் நான் செய்து கொண்டேன், விலகிக் கொண்டேன். சிலை வழிபாடு இணை வைப்புங்கிற காரணம் ஏன் வருது? அந்த சிலைகள் உணரக்கூடிய காரணம் இன்றி அது இவனுக்கு உதவி செய்யும். அந்த நம்பிக்கை வரப்போய் தானே, கல்லு பாக்குது, கல்லு கேட்குது, கல்லு அறியுது, அது உதவி செய்யும், அது ஒரு கல்லு கிடையாது, அதுக்கு சில அபிஷேகங்களை செய்து விட்டால் அது கடவுளே உள்ள என்ன செஞ்சிருவாரு, உட்கார்ந்துருவாரு, அப்படிதான் நம்புறாங்க. அப்ப இந்த நம்பிக்கையெல்லாம் உணரக்கூடிய காரணங்களா, அவங்க நம்பக்கூடிய காரணங்களா? வெறுமனா அவங்க நம்பிக்கை. அப்ப இந்த மாதிரி ஒரு பொருள் நமக்கு பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கை வைத்தோம்னு சொன்னோம்னா, அது நல்லதை கொண்டு வரும் என்று நம்பினோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரணம். அப்பதான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வை அன்றி இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன மின் தூனிஹி, அல்லாஹ்வை நீங்கள் யாரையெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணையாக்குகிறீர்களோ அவற்றை விட்டுதான் நான் விலகிக் கொண்டேன். ஃபகீதூனி ஜமீஅன், நீங்கள் அனைவரும் எனக்கு எதிராக என்ன செய்யுங்கள், சூழ்ச்சி செய்யுங்கள். சும்ம லா துன்விரும், நீங்கள் எனக்கு எந்த அவகாசமும் தர வேண்டாம். இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்புக்கும், நான் உங்களுடைய இறைவனும் என்னுடைய இறைவனுமாகிய அல்லாஹ்வின் மீதே முழு நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தௌஹீதுடைய அடிப்படையை சொல்றாங்க. மாமின் தாப்பத்தின் இல்லாஹுவ ஆஹிதும் பிநாசியத்திஹா, எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அதனுடைய நெற்றி முடியை அல்லாஹ் தான் பிடித்திருக்கிறான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்துடைய அடிப்படை சொல்றாங்க, எந்த ஜீவராசியா இருக்கணும், அணுவுல இருந்து எல்லாவற்றினுடைய பிடியும் யாருடைய கையில் இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. இன்ன ரப்பி அலா சிராத்தி முஸ்தகீம், என்னுடைய இறைவன் சரியான பாதையில் இருக்கின்றான் என்று நமக்கு இந்த இஸ்லாத்துடைய அடிப்படையை இந்த வசனங்கள் சொல்லி காட்டுகிறது. அதுபோல திருமறை குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள், நூற்றுக்கணக்கான வசனங்கள். யம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு, அல்லாஹ் உமக்கு ஒரு நல்லதை நாடிவிட்டால் அதை நீக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. வயுரிதுக பிகைரின் ஃபலா ராத்த லிஃபத்லிஹி, அல்லாஹ் ஒரு நல்லதை நாடிவிட்டால் அவனுடைய அருளை திருப்பி விடக்கூடியவன் யாரும் கிடையாது என்ற அடிப்படையை சொல்லி காட்டுகிறது. அது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நமக்கு இதை ரொம்ப ஆணித்தரமாக ஒவ்வொரு முஸ்லிமும் எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுறாங்க. திருமதியில 2440வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் அவங்களுக்கு நிறைய போதனையை சொல்றாங்க. நாம கூட ஒரு ஜும்மாவில் 2-3 வாரம் இதை பற்றி நாம பேசி இருக்கிறோம். வாயிலம் நபிகள் நாயகம் சொன்னார்கள், அன்னல் ஹல்கலோ இஜ்தமஉ அலா யன்ஃபஉக பிஷைஇன், ஒட்டுமொத்த படைப்பினங்களும், படைப்பினம் என்று சொன்னாலே அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லாமே என்னதுதான், படைப்பினங்கள் தான், எல்லாமே அதுல வந்துடும். ஒட்டுமொத்த படைப்பினங்களும் உனக்கு ஏதாவது ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் லம் யன்ஃபஊக இல்லா பிஷைஇன் கத் கதபஹுல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு எதை விதித்திருக்கின்றான் அந்த நன்மையை தவிர எதுவும் செய்ய முடியாது, செய்துவிட முடியாது. நமக்கு நல்லது அல்லாஹ்வுடைய விதிப்படி தான் ஏற்படும். வலவ் இஜ்தமஉ அலா யதுர்ருக பிஷைஇன், அவர்கள் உமக்கு ஏதாவது ஒரு தீங்கை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒன்று சேர்ந்தார். ஒட்டுமொத்த படைப்பினம் அல்லாஹ்வை தவிர உள்ள மனிதர்கள், ஜின்கள், வானம், பூமி, மலைகள் எல்லாம், நல்லது கெட்டது எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு கெட்டதை உண்டாக்க வேண்டும் என நினைத்தால் லம் யதுர்ருக இல்லா பிஷைஇன் கத் கதபஹுல்லாஹு அலைக், அல்லாஹ் உனக்கு என்ன விதித்திருக்கின்றானோ அதை தவிர எந்த விதமான கேட்டையும் அவர் உண்டாக்கி விட முடியாது. ரூஃபியாத்தில் அக்லாம் வ ஜஃபத்திஸ் சுஹுப், அல்லாஹ் விதியை எழுதிய இறைவனுடைய பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது, விதி எழுதப்பட்ட அந்த ஏடுகளும் காய்ந்து விட்டது. அல்லாஹ் என்ன விதி எழுதியிருக்கிறானோ அதுதான் நடக்கும். அப்ப நாம அடிப்படையாக நம்ப வேண்டிய விஷயம், எந்த ஒன்றும் நமக்கு நல்லதை செய்யவும் முடியாது, தீயதை தடுக்கவும் முடியாது. நம்முடைய உணர்வு பூர்வமாக இதற்கு காரணம் என்று அல்லாஹ் எதை படைத்திருக்கிறானோ அந்த காரணத்துக்கு நம்ம அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். மார்க்கத்தில் நமக்கு நம்ம அறிவால் அறிய முடியாவிட்டாலும் குர்ஆன் சுன்னாவுல இதனால இந்த காரணம் இந்த விளைவு உண்டாகும் என்று சொல்லப்பட்டால் நாம் அதை அப்படி நம்பிட்டு போயிடும். இப்போ கடுமையான சூடு,
கடுமையான குளிர். நபிகள் நாயகம் சொல்றாங்க, கடுமையான சூட்டுக்கு காரணம் நரகத்துடைய மூச்சுக்காற்று, கடுமையான குளிருக்கு காரணம் நரகத்துடைய மூச்சுக்காற்று. நரகம் வந்து அல்லாட்ட 2 தடவை மூச்சு விடுறதுக்கு அனுமதி கேட்டுச்சு. அப்ப நாம் அனுபவிக்கக்கூடிய கடுமையான சூடும் நரகத்துடைய மூச்சுக்காற்று தான், கடுமையான குளிரும் நரகத்துடைய மூச்சுக்காற்று தான். இப்படி ஷரியத்தில் சொல்லப்பட்ட காரணம். நம்ம அறிவை வச்சு சிந்திக்க கூடாது, இது கைப்பான விஷயம். அல்லதீன யூமினூன பில் கைப், அவங்க என்ன செய்வாங்க, மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள். அப்படி நம்ம என்ன செஞ்சிடணும், நம்பிக்கை கொண்டு போயிடணும். அப்போ கடுமையான சூட்டுக்கு என்ன காரணம், நரகத்தினுடைய மூச்சு காட்டுதான் காரணம். நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்கள். கடுமையான குளிருக்கு என்ன காரணம், நரகத்துடைய மூச்சு காட்டுதான் காரணம். அல்லாஹ் என்று சொல்லிவிட்டார்கள். இப்படி ஷரியத்தில் சொல்லப்பட்ட காரணங்களை வந்து நாம அறிவை கொண்டு நம்ம கைப்பை நம்ப வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லது சந்தேகத்தில்லாமல் நம்பிக்கை கொண்டு விட வேண்டும். அதுபோன்று நம்ம அறிவால் உணரக்கூடிய காரணங்களை நாம அறிவை வைத்து இதற்கு இது காரணம், ஒரு விஷத்தை குடிச்சா செத்து போயிடுவோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தீமையை தடுப்பதற்கு அதை குடிக்காமல் இருக்க வேண்டும். ஒரு தண்ணியை குடிச்சா தாக அடங்கும்னா அதை பார்க்கிறோம். இந்த ரெண்டும் இல்லாம ஒண்ணு ஷரியத்தில் சொல்லப்பட்டு இருக்க வேண்டும், அல்லது நம்முடைய அறிவால் 100% தெள்ள தெளிவாக உணரக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டையும் தாண்டி எதிரெல்லாம் இது நமக்கு நல்லதை கொண்டு வந்துடும், இது நமக்கு கெட்டதை கொண்டு வந்துடும் அப்படின்னு நம்ம நம்பிக்கை வச்சோம்னா அது வந்து அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம் ஆயிடும். இதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் கிதாபு தௌஹீத் நூல்ல வந்து ஒரு வசனத்தை குறிப்பிடுகின்றார். 39வது அத்தியாயத்தில் 38வது வசனம். குல், நபியே நீங்கள் கேளுங்கள், அஃபரைத்தும் மா ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை அன்றி நீங்கள் பிரார்த்தனை செய்து அழைக்கின்றீர்கள், அவற்றை பற்றி எனக்கு அறிவியுங்கள். அல்லாஹ் நபிகள் நாயகத்தின் மூலமா அல்லாஹ் கேட்க சொல்றான். அல்லாஹ்வை நீங்க யாரையெல்லாம் பிரார்த்தனை செய்றீங்களோ, பிரார்த்தனையுடைய அர்த்தத்தை நீங்க விளங்கணும். பிரார்த்தனை என்பது வணக்கங்களை அதற்கு செய்வதும் பிரார்த்தனை தான், தேவைகளை அவற்றிடம் போய் கேட்பதும் என்னதுதான், பிரார்த்தனை தான். அப்ப அல்லாஹ்வை நீங்கள் யாரையெல்லாம் பிரார்த்தித்து அழைக்கிறீர்களோ, வணங்குகிறீர்களோ, உங்க தேவைகளை போய் கேட்கிறீங்களோ, அவற்றை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இன் அராதனி அல்லாஹு பிதுர்ரின் கல்ஹுன்ன காஷிஃபாத்து துர்ரிஹி, அல்லாஹ் எனக்கு ஒரு கஷ்டத்தை நாடிவிட்டார், அவைகள் அவனுடைய அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த துன்பத்தை நீக்கக்கூடியவைகளா? அவ் அராதனி பி ரஹ்மத்தின், அல்லாஹ் எனக்கு ஒரு நல்லதை நாடிவிட்டார், அருளை நாடிவிட்டார். ஹல் ஹுன்ன மும்சிகாத்து ரஹ்மத்திஹி, அவைகள் அல்லாஹ்வுடைய அருளை தடுத்து விடக்கூடியவைகளா? இந்த கேள்வி அல்லாஹ் நபிகள் நாயகம் மூலமாக யார்கிட்ட அல்லாஹ் வைக்க சொல்லியிருந்தான்? மக்கா காஃபிர்கள்ட்ட வைக்க சொல்றான். மக்கா காஃபிர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள். அல்லாஹ் தான் மழை இறக்கக்கூடியவன், அல்லாஹ் தான் நமக்கு வந்து பார்க்கக்கூடிய தன்மையை தரக்கூடிய தந்தவன், கேட்கக்கூடிய தன்மையை தந்தவன் என்றெல்லாம் நம்பி விட்டு அவங்க வணக்கங்களை யாருக்கு செஞ்சாங்க? நல்லடியார்களுக்கு செய்தார்கள், மலக்குமார்களுக்கு செய்தார்கள், ஜின்களுக்கு செய்தார்கள், நல்லடியார்களுடைய சமாதிகளுக்கு என்ன செய்தார்கள். ஆனா ஏன் அந்த வணக்கத்தை அதுக்கு போய் செய்றீங்க? இவங்கெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைப்பார்கள். அப்ப இன்றைக்கு கேளுங்க, ஒரு சமாதி வழிபாட்டில் ஒருவர் இருக்கிறான் வச்சுக்கிடுங்க, அவர்கிட்ட போய் கேட்டா அல்லாஹ் நமக்கு நாடிய ஒரு துன்பத்தை இவையெல்லாம் நீக்க முடியுமா நீங்க போய் கேட்டீங்க வச்சுக்கிடுங்க, இவங்களுடைய நம்பிக்கை வேற. இவன் குர்ஆன் சொன்னால்தான் அக்கீதாவை எடுக்கல, நீக்க முடியும்பாங்க. அல்லாஹ் நாடிய மொய்தீன் அப்துல் காதர் எல்லா ரூஹையும் கைப்பற்றி போகும்போது மொய்தீன் அப்துல் காதர் ஜெயலான் போய் ஒரு அம்மா என்ன செஞ்சாங்க, கோரிக்கை வச்சாங்களாம், என் பையன் ரூஹையும் கைப்பற்றிட்டாங்க. அவ மொய்தீன் அப்துல் காதர் ஜெயலான் என்ன செஞ்சாராம், மலக்குல் மௌத்தை பார்த்து அந்த ரூஹை மட்டும் விட்டுன்னு சொல்லும் போது அவரை விட முடியாது சொன்ன உடனே அவர் கொக்கியை போட்டு இழுத்தாராம். அன்னைக்கு மௌத்தா போன எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்களாம், எல்லா ரூஹும் அந்த கூடையிலிருந்து சிந்தி எல்லாரும் என்ன செஞ்சாங்க, உயிர் பெற்று விட்டார்கள். இந்த மாதிரி நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் சமாதி வழிபாட்டுக்காரர்கள். அவங்களுக்கு வேதம் குர்ஆன் தான் அடிப்படை நம்பிக்கை கிடையாது, ஹதீஸ் தான் அடிப்படை நம்பிக்கை கிடையாது, கட்டுக்கதைகள் அவங்களுக்கு நம்பிக்கை. அந்த கட்டுக்கதைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நிச்சயம் நம்புவாங்க. அதான் நம்ம துராப்தைக்கு வந்து ஒரு கதை வச்சிருக்காங்கல்ல, என்னது இப்ப திருட்டு கதை வச்சிருக்கிறாங்க. ஒரு திருடன் என்ன செஞ்சானா, பழையமான காசின்னு ஒரு கதை வச்சிருக்கிறாங்க. ஒரு திருடன் என்ன செஞ்சுட்டானா, திருடிட்டு திராப்தைக்கா சமாதிக்கு பின்னாடி போய் என்ன செஞ்சான், ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த கட்சிக்கு பேரு குண்டு கட்டி கட்சி, குண்டு வெட்டி கட்சி, ரெண்டே அதை செஞ்சிருக்கான். போலீஸ் வந்து என்ன செஞ்சாராம், விரட்டிக்கிட்டு வந்து துப்பாக்கி குண்டை சுடும் போது அந்த திருட மேல அந்த குண்டு படாம அந்த குண்டை அந்த போலீஸ் குண்டை வந்து அவன் கட்டி இருக்கிற குண்டு வெட்டிடுச்சு. இவன் குண்டை கட்டி இருக்கிறதுனால குண்டு கட்டி, போலீஸ் துப்பாக்கி குண்டை வெட்டினதுனால குண்டு வெட்டி. அதனால சில ஆள் என்ன செய்வாங்க, குண்டு கட்டி கட்சிம்பாங்க, குண்டு வெட்டி கட்சிம்பாங்க. எப்படி வச்சுக்கிட்டாலும் இப்படி செய்ய முடியுமா? அவங்களுக்கு முடியும் நம்புறாங்க. அவங்க என்ன செய்வாங்க, முடியும் நம்புறாங்க. எங்க அவுலியா என்ன செஞ்சாரு, திருட்டு பையன் பழைய மாடம் காசி தர்காவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கும் போது எங்க அவுலியா என்ன செஞ்சிட்டாரு, போலீஸ் குண்டை தடுத்துட்டாரு.
அப்படின்னு சொல்லி கட்டுக்கதைகளை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்களா இல்லைங்களா? சாவுல மீது மௌலித் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? யா முபுத்திலல் ஆஹாத்தி அப்துல் காதிரி, யா சாஹிபன் நாகூரி குன்லி நாசிரி, துன்பங்களை எல்லாம் நீக்கக்கூடியவரே அப்துல் காதிரி, யா சாஹிபன் நாகூரி, நாகூரில் அடங்கியிருக்கக்கூடியவரே குன்லி நாசிரி, எனக்கு நீங்கள் உதவியாளராக ஆகிவிடுங்கள். எப்படிப்பட்ட உதவியாளராக? என்னுடைய செவி புலன்களை கேட்க வைப்பதிலும், என்னுடைய உடல் உறுப்புகளை இயங்க வைப்பதிலும், என்னை அழகிய முறையில் பார்க்க வைப்பதிலும், தூளில் உமுர், எனக்கு நீண்ட ஆயுளை தருவதிலும், லாபி உமுரில் காசில், கம்மியான ஆயுள் கிடையாது, நீண்ட ஆயுளை தருவதிலும் நீங்கள் உதவி செய்யுங்கள். அப்ப இந்த சமாதி வழிபாட்டுக்காரருடைய நம்பிக்கைக்கும் மக்கா காஃபிர் நம்பிக்கைக்கு வித்தியாசம் இருக்கு. மக்கா காஃபிர் வணங்குனாங்க, துவா செஞ்சாங்க, சஜிதா செஞ்சாங்க, எல்லா வணக்கங்களையும் செஞ்சாங்க. எதுக்குப்பா செய்றீங்க? நெருக்கமாக்கி வைப்பாங்க. சமாதி வழிபாட்டுக்காரங்க அப்படி கிடையாது. அல்லாஹ் எல்லா பவரையும் யாருக்கு கொடுத்துட்டான்? அந்த இறந்தவருக்கு என்ன செஞ்சு விட்டான்? கொடுத்து விட்டான். இது வந்து ஷிர்குல் அக்பர். மக்கா காஃபிரும் ஷிர்குல் அக்பர் தான். அதை விட மோசமான ஒரு இணை வைப்பு சமாதி வழிபாட்டில் உள்ள ஒரு இணை வைப்பு. அப்போ இந்த கேள்வி அல்லாஹ் யார்கிட்ட கேட்க சொல்றான்? மக்கா காஃபிர்கிட்ட கேட்க சொல்றான். அல்லாஹ் எனக்கு ஒரு தீமையை நாடுனா தடுத்துட முடியுமா? அல்லாஹ் ஒரு நல்ல நாடுனா தடுத்துட முடியுமா? மக்கா காஃபிர் பதில் சொல்லுவான், முடியாது, அல்லாஹ்க்கு தான் முடியும். ஏன்னா அவன் நம்பிக்கை அதுதானே. அந்த நம்பிக்கை அவனை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்துச்சுன்னா கொண்டு வரல. ஏன்னா வணக்கங்களை யாருக்கு செய்தான்? அவன் வந்து இறைவன் அல்லாதவர்களுக்கு செய்தான். அப்ப அல்லாஹ் சொல்ல சொல்லுங்கன்னா, நபியை நீங்க சொல்லுங்கள், குல், நபியை நீங்க சொல்லுங்க, ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எனக்கு போதும். ஒரு மூமினுக்கு யார் போதும்? அவனுக்கு நல்லதை கொண்டு வருவதற்கும் கெட்டதை தடுப்பதற்கும் அவன் தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் போதுமானவன். அலைஹி யதவக்கலுல் முத்தவக்கிலூன், நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் மீது என்ன செய்யட்டும்? முழு நம்பிக்கை வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அஹ்மதுல 17422 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உக்பா இப்னு ஆமிர் அல் ஜுஹ்னி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு வாகன கூட்டம் வர்றாங்க. அதுல வந்து 10 பேர் வர்றாங்க. ஃபபாயஅத் சஅத்தன், 9 பேர் என்ன செஞ்சிடறாங்க? பையத் பண்ணிடுறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செஞ்சிடறாங்க? ஒப்பந்தம் பண்ணிடுறாங்க. ஒரு ஆள்கிட்ட மட்டும் என்ன செஞ்சாங்க? அம்சக்கான ஆகின் ஒரு ஆள் பையத் பண்றதுக்கான கையை தீட்டும் போது ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, பையத்து அவங்கள்ட்ட பையத் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், பாயஅத் திஸ்அத்தன் வ தரக்த ஹாதா, 9 பேர்ட்ட நீங்க இஸ்லாத்தை ஏற்பதற்கு பையத் வாங்கிட்டீங்க, இதை ஒரு ஆளை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் சொன்னாங்க, இன்ன அலைஹி தமீமத்தன், அவர் மீது தமீமா இருக்கிறது. தமீமான்னு சொன்னோம்னா தமிழ்ல தாயத்தின் மொழிவு இருக்கிறோம். ஆனா அரபில தமீமா என்ற வார்த்தைக்கு தமிழ்ல சரியான அர்த்தம் என்ன சொன்னோம்னா, தமாயும் அப்படின்னு சொன்னோம்னா நாட்டங்களை நிறைவேற்றக்கூடியவை அப்படின்னு அதுக்கு அர்த்தம். நாட்டங்களை நிறைவேற்றக்கூடியவை, வேண்டுதலை தரக்கூடியவை அப்படின்னு தமீமாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அப்போ அவங்க அவர் கையில வந்து ஒரு தமீமாவை தொங்க விட்டுருக்காரு, கட்டி இருக்கிறார், ஒரு கயிற்றை கட்டி இருக்காரு. அதை நம்ம தாயத்தின் மொழிவு இருக்கும். இவங்க நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் எடுத்துக்கிடுங்க, அவங்க என்ன நாடுறாங்களோ நிறைவேற்றுறதுக்காண்டி இறைவன் அல்லாத பொருட்கள் மேல என்ன செய்றாங்க? நம்பிக்கை வைக்கிறாங்க. அப்போ அந்த மனிதர் என்ன செய்தாரு? தன்னுடைய கையை சட்டைக்குள்ள விட்டு அதை துண்டித்து விட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க? பையத் பண்ணிட்டாங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் தாயத்தை தொங்க விடுகிறானோ, உடம்புலையோ வீட்டிலையோ கழுத்திலையோ கடையிலையோ, அது ஒரு என்ன வடிவத்துல தொங்க விடுதல்னு சொன்னோம்னா, தொங்க விட்டோம்னு நினைச்சிடக்கூடாது. இன்னொரு அறிவு என்ன வருது? மன் தஅல்லக, அல்லக்கன்னா தொங்க விடுறது. தஅல்லகன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? தஅல்லகன்னு சொன்னோம்னா உள்ளத நம்பிக்கை வைக்கிறது. அவன் வந்து ஒரு பெண் பக்கம் சாய்ந்து விட்டான், இந்த ஒரு பெண்ணை நேசிக்கிறான் வச்சுக்கிடுங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? தஅல்லக இலா இம்ராத்தின், ஒரு பெண் பக்கம் என்ன செய்து விட்டான்? சாய்ந்து, உள்ள ரீதியா என்ன செய்யறது? சாய்றது. அப்போ 2 வார்த்தையுமே வருது. தாயத்தை வந்து ஒரு துன்பத்தை நீக்கிறதுக்கு தொங்க விட்டான்னு சரி, அல்லது தொங்க விடாம உள்ளது நம்பிக்கை வைக்கிறது. நம்ம அந்த ஒரு செயலை செஞ்சிட்டோம்னா நமக்கு அது நம்ம நாட்டங்களை நிறைவேற்றுறோம், நம்ம கஷ்டங்களை தடுத்துரும் அப்படின்னு உள்ளத்து ரீதியாக நம்பிக்கை வைப்பது. அப்போ நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு என்ன செய்து விட்டான்? இணை கற்பித்து விட்டான். ஏன்னா இறைவன் அல்லாத பொருட்கள் நம்பிக்கை வச்சுட்டான். இறைவன் அல்லாத பொருட்கள் மீது நம்பிக்கை வைப்பது வந்து அது இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம். இதுல வந்து இன்னொரு செய்தி அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா,
பாபு மாஜா ருகா ஒத்தமாயும் ஓதி பார்ப்பது இன்னும் தாயத்துகள் சம்பந்தமான அதிகப்படியான செய்திகள் அது தொடர்பான விவரங்களை தான் நம்ம செய்வோம். ஓதி பார்த்ததில் இணை வைத்தல் சார்ந்ததும் இருக்குது, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதும் இருக்குது. அதுபோல் தாயத்துகள் சம்பந்தமாக இன்னும் அதிகப்படியான பல செய்திகள் நம்ம குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விஷயங்கள் நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் விரிவாக காண்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த